நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். குரோதி ஆண்டு மாசி மாதம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 4/3/2025ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6 மணி 27 நிமிடம். திதி இன்று இரவு 8 மணி 14 நிமிடம் வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று காலை 8 மணி 57 நிமிடம் வரை அஸ்வினி, பின்பு பரணி. நாம யோகம் காலை 9 மணி 23 நிமிடம் வரை பிராமியம், பின்பு ஐந்திரம். கரணம் 8 மணி 14 நிமிடம் வரை பாலவ கரணம், பின்பு கௌளவ கரணம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் இருக்கு. நல்ல நேரம் காலை 8:30 9 மணி வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 மணியிலிருந்து மாலை 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 7:30 8:30 வரை இரவு. வாரசுலம் வடக்கு. பரிகாரம் பால். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று காலை 8 மணி 57 நிமிடம் வரை உத்திரம், பின்பு அஸ்தம். இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை. முருகப்பெருமான் வழிபாடு, சிவபெருமான் வழிபாடு செய்யுங்க. இன்னைக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, நரசிம்மர் வழிபாடு மிக சிறப்பு. நரசிம்மர் வழிபாடு இந்த செவ்வாய்க்கிழமையில செய்யும் போது எவ்வளோ பெரிய கடன் இருந்தாலும் அந்த கடன்லாம் இன்னைக்கு விலகும். அதனால நரசிம்மருக்கு இன்னைக்கு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க, மிகவும் சிறப்பாக இருக்கும். அதே போல யாருக்காவது, அதாவது கொஞ்சம் வயது முதிர்ந்தவர்கள் இருந்தால் அவங்களுக்கு சாம்பார் சாதம் வாங்கி கொடுங்க. வேற ஒண்ணு நீங்க செய்ய வேண்டாம். சாம்பார் சாதம் வாங்கி கொடுத்தாலே உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள், அதே மாதிரி இந்த கடன் பிரச்சனை இதெல்லாம் விலகும். தோரம்பருப்பு சகோதரக்காரகன் சொல்லுவாங்க. அதே மாதிரி நோயை தீர்க்கக்கூடியது. அது செவ்வாயினுடைய அம்சம் அப்படின்றதுனால அது தீரும். அதனால இன்றைய தினம் முருகனை நல்ல வழிபாடு, நரசிம்மரையும் நல்ல வழிபாடு இன்னைக்கு செய்யுங்க. செய்யும்போது உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் விலகும். சரி, நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். கும்ப லக்னம். லக்னத்துக்குள்ளேயே உங்களுக்கு சூரியனும் சனி பகவானும் இணைந்திருக்கிறார்கள். மீனத்தில் சுக்கிர பகவான், புத பகவான், ராகு பகவான், சுக்கிரன் வக்ரம் பெற்றிருக்கிறார். மேஷத்தில் சந்திர பகவான், ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் அங்காரக பகவானோடு செவ்வாய் இணைந்து இருக்கிறது. கன்னியில் கேது பகவான். இன்றைய தினம் கொண்டு செல்லுகின்ற பொருள் இன்னைக்கு ஒரு வெள்ளை பேப்பர் எடுங்க. அந்த வெள்ளை பேப்பர்ல கஸ்தூரி மஞ்சள், அந்த கஸ்தூரி மஞ்சள் இன்னைக்கு எடுத்து அதுல வச்சு, அது கூட பச்சை கற்பூரம், பச்சை கற்பூரம் வைங்க, சிறப்பாக இருக்கும். சரிங்களா? வச்சு கொண்டு போங்க, அருமையா இருக்கும். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும், முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பத்திரம் தொடர்பான செயல்பாட்டில் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்கள். வாக்குறுதி கொடுக்கறதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். வாக்குறுதி கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்து வாக்குறுதி கொடுங்க. ஏன்னா நம்ம வாக்குறுதி கொடுக்கும்போது செய்ய முடியுமா செய்ய முடியாதா, அதை நம்ம நல்லபடியா அந்த வாக்கை காப்பாற்ற முடியுமா அப்படின்றதை யோசிச்சு வாக்குறுதி கொடுப்பதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இல்லை வாக்குறுதியை கொடுக்காதீங்க. சரிங்களா? தொழில் சம்பந்தப்பட்ட முதலீடுகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். காலம் தவறி உணவு உண்பதை தவிர்ப்பது நல்லது. மனசுல பழைய சிந்தனைகள் அப்பப்போ ஏற்பட்டு நீங்க வர குடும்பத்தில் அனுசரித்து செல்லுங்கள். இன்றைய நாள் எல்லா விதத்திலும் பொறுமையோடு இன்னைக்கு இருக்கணும். அதிசய வடக்கு திசை அதிசயன் 8ஆம் எண் நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, நீங்களே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். எதிர்பாராத செலவுகள் மூலம் சேமிப்புகள்லாம் குறையும். மற்றவர்களுக்கு உதவும் போது சிந்தித்து செயல்படுங்கள். வியாபார ரீதியான வெளியூர் பயணங்களால் அனுகூலம் ஏற்படும்.
ஆடம்பர பொருட்கள் மீதான ஈர்ப்பு அதிகரிக்கும். ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்கள்ல கவனம் தேவை. வேலையில விழிப்புணர்வோடு செயல்படுங்கள். அப்படி இருந்தால் இன்னைக்கு ஆக்கப்பூர்வமான நாளாக இன்னைக்கு அமையும். அதிசய வடதிசை அதிசயன் 6ஆம் நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்தி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரம் அனுகூலமான ஒரு நாள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வு தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்கள் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட, இணையதளம் சம்பந்தப்பட்ட, நெட்வொர்க், அந்த நெட்வொர்க்கில் சம்பந்தப்பட்ட அது தொடர்பான துறைகள்ல இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு உங்களுடைய திறமைகள்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம். பார்வை தொடர்பான பிரச்சனைகள்லாம் குறையும். மனதிற்கு பிடித்த உணவுகளை உண்டு மகிழக்கூடிய ஒரு தன்மை. சேமிப்பை மேம்படுத்திக் கொள்வதற்கான நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். மனதளவில் இருந்து வந்த கவலைகள்லாம் குறையும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். பயணங்களால் நினைத்தது நிறைவேறும். இன்றைய நாள் பெரியோர்களின் ஆதரவு நல்ல சிறப்பை தரும். அதிசய தென்கிழக்கு 5ஆம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய திறமைகள்லாம் வெளிப்படுத்துங்க, சிறப்பாக இருக்க. திருவாதிரை நட்சத்திரம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உடற்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, மனதில் இருந்து வந்த கவலைகள்லாம் நீங்க புத்துணர்ச்சி பெறக்கூடிய ஒரு நாள். தடைபட்ட சில வேலைகளை செய்து முடிப்பீங்க. வேலை செய்யும் இடத்தில் உடன் இருப்பவர்கள் ஒத்துழைப்பு இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். உயர் அதிகாரிகளிடம் சிந்தித்து செயல்படுங்கள். திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும். உங்களோடு இருப்பவர்கள் பற்றிய புரிதல்லாம் அதிகரிக்கும். இன்றைய நாள் நலம் நிறைந்த நாளாகவும் அமையும். அதிசயத்தின் மேற்கு திசையன் 7ஆம் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான ஒரு நாளாக இருக்க. பூசம் நட்சத்திரம் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யார் யோக பிருந்தாவின் வணக்கங்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, வியாபாரத்துல பொறுமையா இன்னைக்கு எதையும் செய்யணும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். வெளிவட்டாரத்துல செல்வம் செல்வாக்கெல்லாம் மேம்பட. வெளியூர் பயணி, அதாவது வெளியூர் சம்பந்தப்பட்ட வேலை இருந்தால் அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் அத்தனையும் இன்னைக்கு கைகூடும். இறை சார்ந்த பயணங்கள் சாதகமாக அமையும். எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாள். உங்களுடைய நிர்வாக திறமைகளை வெளிப்படுத்துங்க, நல்ல சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு மனதை கொஞ்சம் பக்தியில் ஆழ்த்தினாலும் நன்றாக இருக்கும். அதிசய தெற்கு அதிசயன் 5ஆம் நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் அத்தனையும் கைகூடும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதாவது உங்கள் திறமைகள் இருந்தால் அதையெல்லாம் வெளிப்படுத்துங்க, சிறப்பாக உங்களுக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, அக்கம் பக்கம் இருப்பவர்களை அனுசரித்து செல்லுங்கள். வேலையில மறைமுகமான இன்னல்கள்லாம் ஏற்பட்டு நீங்க எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் பொறுமையோடு செயல்பாடு இருக்கட்டும். எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் உடம்பில் ஒரு சோர்வு இன்னைக்கு ஏற்படும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. குடும்ப விஷயத்தை அடுத்தவர்களிடம் பகிர்வதை தவிர்த்தால் மிக நன்மை. மதிப்பு மரியாதை அதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் தாமதமாக தான் கிடைக்கும். ஐயோ தாமதமாக கிடைக்கேன்னு சொல்லிட்டு மனசு வேதனைப்பட வேண்டாம். அதே மாதிரி தாமதம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிசய வடக்கு திசை அதிசயன் 7ஆம் அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மருந்து நோய் நொடியெல்லாம் இன்னைக்கு விலகும். அதே மாதிரி வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதையெல்லாம் இன்னைக்கு தாமதமாக தான் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். துலாம் ராசி நேயர்களே, நண்பர்கள் வழியில மகிழ்ச்சியான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். வியாபாரத்துல வேலையெல்லாம், அதாவது வியாபாரம் செய்கிறவர்களுக்கு இன்றைய தினம் நல்ல லாபங்கள்லாம் அதிகரிக்கும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களிடம் புதிய நபர்களின் அறிமுகங்கள் கிடைக்கும். கலைத்துறைகள்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள். தம்பதிகளுக்குள், அதாவது கணவன் மனைவிக்குள் நெருக்கம் இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாள். தவறிப்போன சில பொருட்கள் மீதான அதாவது காணாமல் ஏதாவது பொருள் இருந்தால்
அது மீண்டும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வர்த்தகத்துறையில் சாதகமான சூழ்நிலைகளை உருவாக்குகின்ற ஒரு தன்மை இன்றைய நாள் போட்டி நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட இசை மேற்கு திசை அதிசயம் 9ஆம் அதிர்ஷ்டம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்தி சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த நாள். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான ஒரு தருணம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சாதகமாக இருக்கும் எல்லா விஷயத்திலும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் திடீர் தன வரவு ஏற்படும். நண்பர்களோடு அனுசரித்து செல்லுங்கள். சுபகாரியங்களை முன்னின்று செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு. எதிர்பாராத சிலர் சந்திப்புகள் கிடைக்கும். வேலையாட்களின் ஒத்துழைப்பு சிறப்பா இன்னைக்கு இருக்கும். வேலை செய்யும் இடத்திலும் மதிப்பு மரியாதை ஏற்படும். நினைத்ததை செய்து முடிப்பதற்கான நல்ல சூழல் அமையும். அரசு பணிகளில் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் வாழ்வு நிறைந்த நாளாக இருக்கு. அதிசய வடதிசை 6ஆம் நிறம் கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவு ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, மனசுல ஒரு புதுவிதமான சிந்தனைகள்லாம் ஏற்படும். சில நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். குடும்ப உறுப்பினர்களின் சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. வாசனை திரவியங்கள் மூலம் லாபங்கள்லாம் அதிகரிக்கும். கலைத்துறை, எழுத்துத்துறை, கற்பனை, கட்டுரை இதிலெல்லாம் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு கற்பனை வளம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இணைய பணிகள்ல இருப்பவர்களுக்கு நல்ல மேன்மை ஏற்படும். இன்னைக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய தென்மேற்கு திசை 7ஆம் பச்சை நிறத்தை பயன்படுத்தும். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நுட்பங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். போராடும் நட்சத்திரம் நல்ல லாபங்கள் மேம்படும். உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, உறவினர்கள் மத்தியில செல்வம் செல்வாக்கெல்லாம் அதிகரிக்கும். வீடுமனை தொடர்பான பணியில புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். வியாபாரத்துல தவறி போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கின்ற ஒரு நாள். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு, அதற்கான ஒரு உதவியும் கிடைக்கும். கணவன் மனைக்கிடையே இருந்து வந்த வாக்குவாதங்கள்லாம் குறையும். சில பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் வெற்றி நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிசய கிழக்கு திசை 8ஆம் நிற நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்க. திருவோணம் நட்சத்திரம் புதிய வாய்ப்புகள் கிடைக்க. அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களை, வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்க. தைரியமா இன்னைக்கு ஒரு சில முடிவுகளை எடுப்பீங்க. மறைமுகமான எதிர்ப்புகளை எல்லாம் இன்னைக்கு விலகி வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம். பழைய நண்பர்களின் சந்திப்பு சிறப்பை தரும். கடன்களை அடைப்பதற்கான ஆலோசனைகள் கிடைக்கும். விளையாட்டு விஷயத்துல ஆர்வம் அதிகரிக்கும். உறவுகளிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். திட்டமிட்ட காரியத்துல சில மாற்றங்கள் ஏற்படும். இன்றைய நாள் தன்னம்பிக்கை நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும். அதிசய தென்மேற்கு திசை அதிசயன் 5ஆம் நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திப்புகள் ஏற்படும். புரட்டாதி நட்சத்திரக்காரர் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களை, மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நண்பர்கள் இடத்தில் இருந்து வந்த மனக்கசப்புகள்லாம் விலகும். உடல் தோற்றத்துல பொலிவு மேம்படும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு முடிவு ஏற்படுகின்ற ஒரு நாள். நேர்மறை சிந்தனைகள்லாம் இன்னைக்கு அதிகரிக்க. புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். வியாபாரத்துல வரவுகள்லாம் சாதகமாக இருக்கும். அலுவலகத்துல மதிப்பு மரியாதை மேம்படும். மனதளவில் புதிய நம்பிக்கை உருவாகின்ற ஒரு நாளாக இருக்கும் இன்றைய நாள். அதிசய மேற்கு திசை அதிசயின் 6ஆம் நிறம் இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மனக்கசப்புகள் நீங்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படுகின்ற ஒரு நாள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.